உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு ஒரு பார்வை இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து மோஸ்ட் என்ஜாயபிள் ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸும் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் ரெடியாகி வந்திருக்கு. இப்போ அதில் வந்து நான் 3 ஸ்கீம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒன்று வந்து பிஎல்ஐ, ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம். மொத்தம் 24 ப்ராடக்ட் இருக்குது. அதில் வந்து செமிகண்டக்டரு, சிப்பு, ட்ரோனு, டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்டு, ஐடி ப்ராடக்ட்டு, ஃபார்மசி, மெடிக்கல் டிவைஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 200 crores வரைக்கும் கிராண்ட்டு தராங்க. 200 கோடி லோன் இல்லைங்க, 200 crores கிராண்ட் ஃபண்டாகவே தராங்க. அந்த 200 crores ஃபண்ட் தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் ஆச்சி மசாலா 200 கோடி ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிட்டாங்க. போன வருஷமே அவங்க வாங்கிட்டாங்க. அது மாதிரி சுங்கச்சத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் அதெல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கம்பெனிஸ் வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இது வரைக்கும் கிடைச்சிருக்க பெரிய டேட்டாஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎல்ஐ ஸ்கீம் அலாட் பண்ண ஃபண்டில் 30% வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே அதிகப்படியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் நவம்பர் மந்த் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்மிடியட்டாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்எஸ்எம்இ, எம்என்சி கம்பெனிஸு, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே இதை உற்று கவனிக்கணும். ஆர்டிஐ ஃபண்டுனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு 12 செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சிப் இருக்குது, அதுலேயும் மெடிசின்ஸ் இருக்குது, ஃபார்மசூட்டிக்கல் இருக்குது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் வந்து பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி ஆர்என்டியை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் நோக்கமே. அதில் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதுக்கான ரூட் மேப்பு, மெத்தடாலஜி, ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, ஈவன் ஃப்ளோ சார்ட்ஸு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இதில் எப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, விசி. ஸோ அந்த மாதிரியும் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எல்லா பப்ளிக்குக்கும், அதாவது இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டு வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி தான் அடைய முடியும் அப்படின்னு நல்லா போகி, ஈவன் சின்ன சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனியும், ஈவன் ஸ்டார்ட் அப்பு உங்களோட ஐடியாஸ் ப்ரோட்டோடைப் லெவலில் இருக்கிறது கூட ஆர்என்டி ஃபண்டு வந்து கொடுத்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அதேமாரி 3வது நான் இன்றைக்கி டச் பண்ண ஸ்கீம் வந்து நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க். இப்போ வந்து இந்த இயர் வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் இயர், அதாவது உலகளாவிய கூட்டுறவு வங்கிக்கான ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. அதில் இந்தியாவிலையும் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசிஸ் இது பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டுறவு வங்கின்னு வரும்போது இது வந்து ஆனரபிள் ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷாஜி கண்ட்ரோலில் வரும், அவங்க பண்ணுறாங்க. இப்போ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் மூலிமா விவசாயிகளோட வாழ்வாதாரம், அதாவது அவங்களோட வருவாய் வந்து இரட்டிப்பு ஆக்கணுன்ற நோக்கத்தோடு பண்ணுறாங்க. அதில் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அக்ரி வேர்ஹவுஸ் லோன் பண்ணலாம், அதுமாதிரி பாலி ஹவுசஸிங்க்கும் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரோன் வச்சு உரம் தெளிக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. கிராம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் கான்செப்ட்டு. இந்த கிராம பொருளாதாரம் கான்செப்டில் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, கிராமத்தில் இருக்கிறவங்களே இப்போ நகரத்தை நோக்கி வர்றதுக்கு மெயினாக ரெண்டு நோக்கம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கல்வி, ஒன்று வந்து மருத்துவம். இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி வில்லேஜ்லேயே கிடைக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதில் கிராமத்திலே வந்து ஐஓடி டெக்னாலஜி, மாடர்ன் இண்டஸ்ட்ரி 4.0, இந்த மாதிரி இன்டர்நெட் ஆன் திங்ஸ் இதெல்லாமே கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. கிராமம், அதாவது 3rd tier 4th tier சிட்டிலே வந்து இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ கிராம பொருளாதாரம் வந்து இது பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும். அதாவது இப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பால் கூட்டுறவு வங்கி தான் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுவெலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 300 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு வங்கி ஆரம்பித்தா கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் ஃபண்டிங் கொடுத்து அவங்கள இது பண்ணுறாங்க. அதுலேயும் கடன் வித்து மானியம்லாம் நிறைய இருக்குது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் மூலிமா பிரதான் மந்திரி தன் தானிய யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொரு பெண் விவசாயிகளுக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் கடன் தராங்க. அதுலேயும் 30 லட்சம் வரைக்கும் மானியம் இருக்குது. இதுக்கு எந்த விதமான கொலாட்ரல், செக்யூரிட்டி, ஷூரிட்டி எதுவுமே தேவையில்லை. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் மூலிமா நிறைய கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணி கிராம பொருளாதாரத்தை நோக்கி எப்படி எடுத்துகிட்டு போகலாம்.
ஸோ கிராம பொருளாதாரத்தில் கிராமத்துலேயும் என்னென்ன கிடைக்கும், இப்போது விவசாயிக்கு வந்து எனர்ஜி வந்து கவர்மெண்ட்லேருந்து இபி எடுக்காமல் சோலார்லேருந்து எப்படி எடுக்கலாம், விண்ட் எனர்ஜிலேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாலிசி கொடுத்துருக்காங்க. ஈவன் அக்ரி வேஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ மாட்டு சாணம், பயோகேஸு, பயோமேஸு, அது மாதிரிலாம் பெரிய லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகலான்றலாம் சொல்கிறாங்க. ஈவன் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நெட் ஆன் திங்ஸ், ஐஓடி மூலிமா வேறு என்னென்ன மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே கிராம லெவலில் டயர் 3 சிட்டி வில்லேஜுக்கெலாம் கூட எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்னு தான் இதோட ஒட்டுமொத்த குறிக்கோள். என்ன கேட்டால் இனிமேல் கிராம பொருளாதாரம் வந்து இந்த இது கூட்டுறவு வங்கி நம்ம செயல்படுத்துற மூலிமா பெரிய லெவலில் ஒவ்வொருத்தவங்க வாழ்வாதாரம் முன்னேறும் அப்படி தான் சொல்லலாம். அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றதெல்லாம் பின் செயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி உழவரோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு இப்போ பால் கூட்டுறவு வங்கி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுது, பட்டு சேலையோட கூட்டுறவு வங்கி இருக்குன்னு தெரியுது. அது மாதிரி மாங்காய், தேங்காய், ஈவன் முருங்கை, வாழைப்பழம், அந்த மாதிரி ஒவ்வொரு கமோடிட்டிக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டுறவு வங்கியை நம்மளால் தாராளமாக எடுத்து செயல்படுத்தினா, இப்போ எஃப்யூ சொல்கிறாங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும்போது மகளிர் சுயதி குழுவும் இருக்குல்லங்க, 300 பேர் சேர்ந்து ஒரு இது ரீசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கவர்மெண்ட் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுது. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது கிராமத்தில் இருக்கிற சந்தை பொருட்கள் அந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல், அந்த மாநிலத்துக்கு மட்டும் இல்லாமல், இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே அந்த ப்ராடக்டை எப்படி சந்தைப்படுத்துது. இப்போ 2 விஷயம் நம்ம கையில் எடுத்துக்கலாம். முருங்கை எண்ணெயும் முருங்கை பவுடரும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் டிமாண்டு. அதுவும் முருங்கை வந்து பர்டிகுலராக தமிழ்நாட்டிலையும் தெலுங்கானாலையும் உருவாகிற முருங்கை பவுடர் வந்து அதோட கால்சியம் சத்து பெரிய டிமாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷயங்கள் ப்ராடக்ட் பண்ணி ஒரு பிராண்டிங் பண்ணி ஒரு பேக் பண்ணி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பேட்டண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஐபி சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். அந்த பேட்டண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஓஎன்டிசின்னு ஒன்று சொல்கிறாங்க, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். அதில் போய்ட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை நீங்கள் ரீசர்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சத்து மாவை தயாரிக்கிறீங்க, அந்த சத்து மாவு சிங்கப்பூரில் ஒரு 2 டன்னு கேட்குறாங்கன்னா ஓஎன்டிசி ஆப் மூலிமா நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணலாம். அப்படி சப்ளை பண்ணால் அதில் ஏஎஃப்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி. சப்போஸ் சிங்கப்பூர்லேருந்து வர வேண்டிய கம்பெனி அந்த பேமெண்ட் தரலைன்னா இந்த காசு எடுத்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் கொடுக்குறாங்க, அதில் தமிழ்நாட்டுக்கும் அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமும் ஆர்டிஏ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஃபண்டும் தமிழ்நாடு தான் பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு, மேனுஃபேக்சரிங் ஹப்பு வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ டிஃபென்ஸ் காரிடாரும் பெரிய லெவலில் எமர்ஜிங் ஆகுது. டிஃபென்ஸ் காரிடார் பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் காரிடாரால் நிறைய எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகும். ஏன்னா புது ப்ராடக்ட் எல்லாமே டிஃபென்ஸ் இத்தினாலாம் நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம் நமக்கு தேவையான ப்ராடக்டை. ஸோ டிஃபென்ஸ்லேயும் பெரிய லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஈவன் வல்லம் வடகாலில் ஏரோஸ்பேஸ் பார்க் இருக்குது, கோயம்புத்தூர், ஒசூர் இந்த மாதிரி இடத்துலையும் அங்கங்கே யூனிட் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ரிலேட்டடான ஆக்சிலரி யூனிட் பெரிய இண்டஸ்ட்ரி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டு கம்பெனி செங்கல்பட்டில் வந்த பிறகு தான் எல்லாமே டெவலப் ஆகுது. ஃபோர்டு கம்பெனி வந்து அவனோட ஆக்சிலரி யூனிட் ஒரு 20-30 கம்பெனிஸ் உள்ளே கொண்டு வந்துடுவான். அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பூம் ஆகிறதுக்கும் பெரிய லெவலில் வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே வரப்பிரசாதம் என்ன சொல்லணும்னா, மோடிஜி கவர்மெண்ட்டில் ஆர்டிஐ அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபண்டு 1 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறது வந்து இந்திய வரலாற்றிலே இதுதான் முதல் முறையே சொல்லுவாங்க. அதுமாரி அந்த ஆர்டிஐ ஃபண்டு வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஈவன் ஸ்டார்ட் அப் உங்கள் ஐடியா வந்து ஆக்கத்தான் சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், அந்த ஐடியாவோட ப்ரோட்டோடைப் லெவலுக்கே வந்து இந்த மாதிரி ஆர்டிஐ ஃபண்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதாவது வியாபாரிகள், ஸ்டார்ட் அப்பு எல்லாருமே, எம்எஸ்எம்இ, எம்என்சி, நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடான விஷயத்தை மட்டும் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங்கு ப்ளஸ் உலகளாவே சந்தைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஓஎன்டிசி ஆப்,
இது மாதிரிலாம் பெரிய லெவலில் எடுத்து பண்ணணும். ஏன்னா ஓஎன்டிசி ஆப் வந்து மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தணும். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி விவசாயிகள் உழவன் ஆப்னு ஒன்று இருக்கோ, அதே மாதிரி ஓஎன்டிசி ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அதை வந்து பெரிய லெவலில் சந்தைப்படுத்தினா மக்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு 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 சமூக புரட்சியும் ஒரு பொருளாதார புரட்சியும் ஏற்படும். அதே மாதிரி இந்த மாதிரியான ஆப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ எப்படி ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த ஆப் வந்து எப்படி எல்லாரோட மொபைல் ஆப்லையும் இருக்கோ, அந்தளவுக்கு ஓஎன்டிசின்ற ஒரு ஆப்பை வந்து கம்பல்சரி கிராம லெவலில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கும், இது ஒரு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து ஒரு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமுதாய இது ஏற்படும். ஈவன் இப்போ அமெரிக்காவோட இந்த டேக்ஸ் சேவிங் இந்த இதெல்லாம் நடக்கிறச்ச கூட பெரிய லெவலில் ஒரு விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்ம நிர்பான் பாரத். ஆத்ம நிர்பான் பாரத்ன கான்செப்டே வந்து நம்ம வஉசி சிதம்பரம் சொன்ன சுதேசி கான்செப்ட் தான். பாரதியார் கண்ட கனவு மாதிரி தான் சொல்லணும். இந்த சுதேசி, அதாவது நம்ம பொருளை நம்மளே உற்பத்தி பண்ணி நமக்குள்ளே நடக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூட்டுறவு வங்கி எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் மாங்காய் வைக்கிறீங்க, மாங்காய் வச்சு ஒரு கூட்டுறவு வங்கி நடத்திங்கன்னா ஒரு ஜூஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த ஜூஸ் கம்பெனி ஆகிற டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்த கூட்டுறவு வங்கி மூலிமா நடக்கும். அப்போது மாந்தோப்பு வச்சுருக்கவங்க எல்லாமே அதில் வச்சு ஒரு கூட்டுறவு வங்கி மாதிரி நடத்துறச்சு கவர்மெண்ட் வந்து 10 கோடி வரைக்கும் கூட அந்த வங்கிக்கு கிராண்ட்டு தராங்க. ஸோ அது அந்த அந்த கிராண்ட் ஃபண்டே இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும், இப்படி தான் செய்யணும், ஒரு மெத்தடாலஜி இருக்குது, அதுக்கு மானிட்டரிங் பண்ணுற பாடி இருக்குது, அவங்க அதை வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ தேசிய நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா கிராம பொருளாதாரமும் விவசாயியோட பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் புரட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் இயர் அப்படின்னு இருக்கிறதுனால இதை வந்து அமித்ஷாஜி பெரிய லெவலில் கிராம சந்து புந்துங்கள்லாம் எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்ல ரொம்ப குறியாக இருக்காங்க. ஸோ இம்மிடியட்டாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் எல்லாமே நினச்சின்னா அடுத்த ஒரு மாதத்துலேயே குறைஞ்சது ஒரு 100 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்காக தேவை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்தில் மாம்பழம் அதிகமாக இருக்கும், முருங்கை எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல முருங்கை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து மாதுளப்பழம் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஊட்டி இந்த மாதிரி இடத்துலாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஒசூரில் ஃப்ளவர் மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும்னா அந்தந்த கமோடிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கூட்டுறவு வங்கி எடுத்து பண்ணால் மிகப்பெரிய பொருளாதார இது நடக்கும். நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன், பெப்சி, கோக் அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறத விட இயற்கை பானங்கள் விவசாயியோடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுற மாதிரி இயற்கை பானங்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ நீரா பானம் சொல்கிறாங்க, பனை ட்ரிங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் பனை மரம் ஏறும் கூட பனை இது வச்சு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் ஆரம்பிக்கலாம்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரியான, ஏன்னா இப்போ பால் கூட்டுறவு வங்கி எந்த அளவுக்கு இப்போ ஈவன் குஜராத்தில் இந்த அமுல் வந்து இது மாதிரி தான் கமோடிட்டி இது பண்ணி ஒரு சேனலைஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இதோட டோட்டல் கண்ணோக்கமே என்னென்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை ஒரு ஆர்கனைஸ் செக்டாருக்குள்ளே கொண்டு வரதுக்கான முதல் படி இதுதான். அப்போது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்கோடைய ப்ரொசீஜர்ஸ் தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் இது பண்ணி பொங்கலுக்குள்ளே அட்லீஸ்ட் ஜனவரி மாதத்தில் ஒரு 100 மத்திய கூட்டுறவு வங்கியோடைய கமோடிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆரம்பித்தாங்கன்னா மக்களோட வாழ்வாதார முன்னேற்றக்கும் விவசாயியோட வாழ்வாதார முன்னேற்றக்கும் ஈவன் இளைஞர்களுக்கு கிராமத்திலே ஒரு மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் சோலார் உள்ளே கொண்டு வராங்க, சோலாரில் வந்து குடிசை தொழில் மாதிரி கொண்டு போகிறாங்க, வின் எனர்ஜிஸும் உள்ளே கொண்டு வராங்க, பயோமாஸ் பயோகேஸு அந்த மாதிரியான சிஸ்டமும் உள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய செலவினங்கள் கம்மி பண்ணுறது எப்படி அந்த மாதிரியான விஷயங்களும் உள்ளே கொண்டு வரதுனால ப்ளஸ் கூட்டுறவுன்னு ஒன்று நடக்கிறச்ச அந்த சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி மாடல் வரும். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன், இப்போ டிமார்ட்னு ஒரு கார்ப்பரேட் வந்து எல்லா காசும் வந்து ஒருத்தர்கிட்டே சொல்லுது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் ஆரம்பித்து அவங்களே ஏன் ஒரு மார்க்கெட் ரன் பண்ணக்கூடாது? அதுக்கு தான் இந்த மாதிரி மாடலே டெவலப் ஆகுது. அப்போது எப்படி உழவர் சந்தைன்னு ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி இருக்கோ அதே மாதிரி அந்த உழவர் சந்தை கான்செப்டே இன்னும் கொஞ்சம் மாடர்னைசேஷன் பண்ணி உள்ளே கொஞ்சம் கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணுறது, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறது, அப்புறம் ரேக் வைக்கிறது, க்ரெயின் வச்சு மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணுறது, ஃபோக் லிஃப்ட் வச்சு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது, அது மாதிரி எல்லா விதமான கோஆர்டினேஷன் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியன் பட்ஜெட்டில் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் மோர் பர்டிகுலராக இந்த 3 ஸ்கீமை பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம், ஆர்டிஐ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட்,
அதுமாரி இந்த என்சிடிசி நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கூட்டுறவு வங்கியை கையில் எடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தினா இந்தியா வந்து தமிழ்நாடும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் 1 ட்ரில்லியன் எக்கனாமி நோக்கி அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.